ஹாப்பி மார்னிங். இந்த ஹிப் பெயின், ஹெல்த்தில் ஹிப் பெயின் வருது இல்லையா? ஹிப் பெயின் அது வந்து நிறைய ரீசன்ஸ்னால வருது. இப்போது ஒரு ரீசன் வந்து உங்கள் ஆன்சஸ்டர்ஸ், அதாவது உங்கள் அப்பா அம்மா, உங்கள் தாத்தா பாட்டி, அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கும். அவங்க சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க, இல்லை அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கலாம். இதனால் ஹிப் பெயின் வரும் உங்களுக்கு. ஓகே, அதை விட்டு நீங்கள் வாக்கிங் ஸ்டைல் ரொம்ப நீங்கள் ப்ரெஷர் போட்டு நடக்கிறீங்க அப்படின்னாலும் ஹிப் ப்ராப்ளம் வரும். இல்லை லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம், நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பீங்க, அந்த இடத்துல ரொம்ப ப்ரெஷர் போட்டுட்ருப்பீங்க, அதனால் வரும். இல்லை ஆஃபீஸில் நிறைய நேரம் உட்கார்றது, சிட்டிங் பொசிஷன் சரியாக இல்லை, இப்படி உட்கார்றது பாடியை வந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டு உட்கார்றது, அதனாலேயும் வரும். இல்லை வண்டியில் ரொம்ப ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்கன்னாலும் ஹிப் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால ஹிப் ப்ராப்ளம் வருது. அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அதை வந்து நீங்கள் சரி பண்ணணும். ஓகே, நீங்கள் படுக்கிற பொசிஷன் சரியில்லை, உட்கார பொசிஷன் சரியில்லை, இல்லை நடக்கிற போஸ்டர் சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு ஹிப் பெயின் கண்டிப்பாக வரும். இந்த ஹிப் பெயின் வந்துருச்சுனாலே உங்களால் நடக்க முடியாது, நடக்கிறது ப்ராப்ளம் ஆகிடும். அதுக்கப்புறம் அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா இட் கனெக்ட்ஸ் த என்டையர் பாடி. உங்கள் காலுக்கும் உங்கள் பாடிக்கும் கனெக்ட் ஆகிறது அந்த ஹிப் போர்ஷன் தான். அந்த போனு, அந்த இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த இடத்துல பெயின் இருந்தாக்கா ரொம்ப கஷ்டம். என்னோடய பேர் அமிகோ ரவிச்சந்திரன். ஹெல்த் ஏதாவது கேட்கணுன்னா என்னை கேட்கலாம். பாய்.